ஐயனார் துணை serialல டுடே எபிசோட்ல நம்ம வசந்த் இருந்துட்டு நேரா நம்ம பாண்டியோட கடைக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. முதலாளி பாண்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்ணை இருந்துட்டு அவரு கடைக்கு மெட்டீரியல்லாம் தேவைப்படுது. அதனால பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் மட்டும்தான் போனானா இல்லை கூட அவளும் போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து கேட்கவும், யாரை கேட்குறீங்க, யாரை கேட்குறேன்னு உனக்கு தெரியவே தெரியாதா, நல்ல நாடகம் போட்டுட்ருக்கையே, கூட என் தங்கச்சின்னு ஒருத்தி சுற்றிக்கிட்டு இருக்காள்ல, அவளும் கூட போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு பாண்டிய அண்ணன் மட்டும்தான் கிளம்பி போயிருக்காரு, உங்கள் தங்கச்சி போனாங்களா எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, அப்படின்னா என்ன கேட்டாலையும் நீ சொல்ல மாட்ட அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, கடைக்கு முன்னாடி தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே தான் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்போ என்ன உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் போக வேண்டியதானே, சும்மா இங்கே நின்று பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து சொல்லவும், இங்கே பாருடா உங்களுக்கெல்லாம் நேரம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பாரு என்ன செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் வந்து ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணை இருந்துட்டு அண்ணன் வேறு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு நேராக நம்ம பா பல்லவன் கிட்ட போயிட்டு சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. நிலாவையும் ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு இல்லை இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பல்லவா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இப்போல்லாம் மொபைலில் தான் நீ அதிகமாக நோண்டிக்கிட்டு இருக்க, அப்படி என்னத்தடா அதில் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைண்ணே இப்போல்லாம் நோட்ஸு எங்கண்ணே எழுதுகிற மாதிரி வருது, எல்லாத்தையும் ஆன்லைனில் அனுப்பி விட்டுறாங்க, அதனால தான் நான் ஃபோனே பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆன்லைனில் நோட்ஸை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கியா, எங்கே காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்கவும், பல்லவனும் இந்தாங்கண்ணே பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சோழன் இருந்துட்டு உண்மையாகவே இவன் நோட்ஸை தான் பார்ப்பானா, எவ்வளோ புழுகுறா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சொன்ன மாதிரியே நம்ம பல்லவனும் இந்தாங்கண்ணே பாருன்னு சொல்லி ஃபோனை கொடுத்தோன்னே ஃபோனை அப்படியே கேட்டோன்னு கொடுத்துட்டு அன்லாக் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாக் எடுக்கிற போது வெளியே யாரோ சத்தம் போடுற மாதிரி இருக்கேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதியோட மொத்த குடும்பமும் வீட்டு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நடேசன் இருந்துட்டு ஆட்டோ எதுக்காக இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் என் பொண்ணை வர சொல்லியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணை இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்க, ஏன்னா எங்கள் பொண்ணு வீட்டுக்கு இன்னும் வரவே இல்லை, எப்படி இருந்தாலையும் உங்கள் வீட்டில் இருப்பா, இல்லை உங்கள் பையன் கூட தான் சுற்றிக்கிட்டு இருப்பா, அதனால தான் உங்கள் பையனை கூப்பிடு, இல்லாட்டி என் பொண்ணை கூப்பிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையன் பெங்களூர் வரைக்கும் கிளம்பி போயிருக்கான், உங்கள் பொண்ணு எங்கே போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்களா வெளியே வராங்க. வாயா பெரிய மனுஷா, எங்கே உன் தம்பி எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் பெங்களூர் வரைக்கும் போயிருக்கான், கடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிறதுக்காக போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவன் மட்டும்தான் போனானா, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வாடான்னு சொல்லி என் பொண்ணையும் கூட அனுப்பிச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் கடைக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கான், இந்த மாதிரி நிலமையில நாங்கள் எப்படி வானத்தையை யாருக்கும் தெரியாமல் அவங்க கூட அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்கவும், இவ்வளோ நேரம் ஆச்சு என் பொண்ணு வீட்டுக்கே வரலை, உன் தம்பியே கெதின்னு சொல்லி அவங்க கூடயே தான் அவள் சுற்றிக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் பையன் கூட தான் இருக்கணும், வேணும்னா ஃபோன் பண்ணி கேளு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக கண்டிப்பாக பாண்டி கூட வானதி இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், இந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம்ல, எதுக்கும் நீங்கள் அவங்களெல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் எங்கே இருப்பான்னு நாங்களே அடித்து சொல்கிறோம், ஆனால் நீங்கள் என்னடனா அங்கே கேளு இங்கே கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே சேரன் இருந்துட்டு சோழனுக்கு பாண்டிக்கு ஃபோன் பண்ணி, பாண்டி நீ எப்போ வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா, இன்னொரு விஷயம், வானதி உன் கூட இருக்காளா, உன் கூட இருக்கிறதா சொல்லி அவங்க வீட்டாளுங்க இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வானதி என் கூட தானே இருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா கேட்காம அவ என் கூட கிளம்பி வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப பாட்டி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, என்னடா இது வயசு பொண்ண கூட்டிக்கிட்டு போயிட்டு, அவங்க வீட்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்ப அவங்க வீட்டாளுங்க எவ்வளோ பதறி போய் இங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது புரிஞ்சுக்காம 2 பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 11 மணி ஆன சீக்கிரமாக நான் வர முயற்சி பண்ணுறேன்னு அதுக்குள்ளே அவங்க கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அங்கேருந்து அனுப்பி விடுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்து விட்டுறேன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிடா கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு, பாண்டி ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணன் வருவான் இல்லை அவன்கிட்ட கேளு அவனே சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா ஒரு பக்கம் சொல்லவும், சேரன் வந்து நிற்கிறாரு. சேரன் கிட்ட போயிட்டு, இப்போ சொல்லு என் பொண்ணு உங்கள் தம்பி கூட தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் இல்லைன்னு சொல்லுண்ணே அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழா அமைதியே இருறா, வானதி நம்ம பாண்டி கூட தாண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் தான் அப்போவே சொல்லுமே, உங்கள் பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நாங்கள் தான் உங்கள் வீட்டு சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, ஆனால் அதையும் மீறி இப்படி பெங்களூரு அங்கே இங்கேன்னு என் பொண்ணை அலப்பாய்ச்சிட்டு இருக்கீங்க, நீங்களாம் நல்லாவா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, நான் கடைக்கு பொருள் வாங்க போகிறேன், நீ வேண்டான்னு சொல்லி தான் பாண்டி சொல்லியிருக்கான், ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணு தான் கேட்காம காரில் ஏறி உட்காந்துட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் காரில் ஏறி உட்காந்தனா போன சொல்லி துரத்த வேண்டியதானே, அதை விட்டுட்டு வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டா போக முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில 1 மணி நேரம் தான் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ள எங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு வந்து வீட்ல விடணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைய போட்டுட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி பாட்டிக்கும், வானதிக்கும் இங்க பயங்கரமா பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்க வீட்டாளுங்க எங்க வீட்டு முன்னாடி வந்து பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ 1 மணி நேரம் தான் டைம் குடுத்துருக்காங்களாம். அதுக்குள்ள கொண்டு போய் உன்ன வீட்ல விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டா வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நான் எங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏற்கனவே உங்க வீட்ல வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. நான் வீட்டுக்கு போனா என்ன செம்மையா அடிப்பாங்க. அதுக்கு பேசாம நான் உங்க வீட்டுக்கே வந்துருவேன் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கணும். நீ சொல்லாம என் கூட வந்திருக்க. கொஞ்ச நேரம் கூட நிலா எங்க வீட்டுக்கு வரலனாக்க, நாங்க எல்லாரும் பதறி போய் ஆளுக்கு ஒரு பக்கமா தேட ஆரம்பிப்போம் தெரியுமா? ஆனா உங்க வீட்டாளுங்க உன்ன நெனச்சு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க. எதுவுமே நீ புரிஞ்சுக்க மாட்டல்ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த நிலாவுக்கு ரொம்பவே இடம் குடுத்துருக்கீங்க. அவங்க சோழனோட ஒய்ஃப் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சோழனோட ஒய்ஃபா மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் ரொம்பவே ஓவரா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன ஒரு மனுஷிய கூட நீ மதிக்க மாட்டேன்ற அப்படின்ற மாரி 2 பேரும் ஆள் ஆளுக்கு மாறி மாறி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வழியா வானதிய கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல நிப்பாட்டுறாங்க. "வீட்டுக்கு போ வானதி." "இல்ல நான் போக மாட்டேன். நான் போனா அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லி என்னை விட்டுட்டு வா. அதுக்கப்புறம் வேணா நான் கீழே நிற்கிறேன்." அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லவும், சோழன் பாண்டி இருந்துட்டு, "சரி அவங்க அடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. "வாடினா" அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. பாண்டி இருந்துட்டு, "வானதி நம்ம மேலே இருக்கிற ஆசைனால தான் வந்தா, ஆனால் இப்படி அவங்க நடந்துக்கிறாங்களேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு நின்றுட்டுருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி அய்யனார் தனியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது இருந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.